மதுரை அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டில் 22 மாடு அடக்குன பாலமுருகன் முதல் பரிசு வென்றாரு. காரை பரிசாக கொடுத்தாங்க. அவர் மேலே ஏறி தண்ணி கேட்டாங்க. ஆனால் மினிஸ்டர் மூர்த்தி கொடுக்கலன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் தண்ணி கேட்கல. அவர் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறக்காண்டி மைக்கு கேட்டார். அவர்கிட்ட மைக் கொடுத்தா என்ன பேசுவாருன்னு இதை கேளுங்க. அது கவர்மெண்ட் வேலை வேணும்னே. கார் இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு பேருமே. கவர்மெண்ட் வேலைன்னா எங்களுக்கு ரெகுலரா ஒரு அன்றாட சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு நாங்க குடும்பத்தை ஓட்டிக்கலாம். இப்ப கபடியோ ஹாக்கியோ எந்த விளையாட்டு இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் வேலையோ ஒரு ஸ்டேட்ல இன்டர்நேஷனல் வேலையோ ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கேன். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டா என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னு இதை கேளுங்க. அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாயை திறந்து கேட்டதான் கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.